Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு மோனா. வெல்கம் டு Thursdays தமிழ் டுட்டோரியல் டே. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பர் டுட்டோரியல் Thursdayல நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் ஏன்னா கொஞ்சம் வீடியோ சீக்கிரமாக எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணினேன். அண்ட் இன்றைக்கி உங்களுக்காக நான் வந்துட்டு சுட ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஸ்கெட்யூல் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு காமிக்க போகிறேன். இந்த லுக் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் சல்ட்ரி ஸ்மோக்கி ஐஸ் லுக், நல்லா ஃபாரஸ்ட் க்ரீன் அண்ட் ஃபாரஸ்ட் பிளாக் தீம் அதை வச்ச மாதிரி. ஸோ அதனால தான் நான் என் பேக்ரவுண்ட் கூட என்னுடைய லுக் அண்ட் அந்த அவுட்ஃபிட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்போஸ் நீங்கள் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஆஃப்கோர்ஸ். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னுடைய முகத்தோட கண்டிஷன் நாளுக்கு நாள் ரொம்ப கேவலமாக போயிட்டே இருக்குது. அது என்ன ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, எனக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. அதனால் ஸோ நான் என்ன பண்ணுறேன், மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நமக்கு என்ன தான் ரெஸ்ட் இல்லைனாலும் நம்ம பண்ணுற வேலையை வந்து ஒழுங்காக பண்ணிகிட்ருக்கணும்ல. ஸோ இது வந்து உங்களுக்காக. இந்த நெத்தியில் கூட ஒரு பெரிய கட்டி ஒன்று வந்துருச்சு. நான் அது ஃபுல்லாக பல்ஜாகி வெளியில் வர்றதுக்குள்ளே இந்த வீடியோ எப்படியாவது உங்களுக்கு எடுத்துடணும். ஏன்னா அந்த கட்டிலாம் இருந்துச்சுன்னா அது மேலே மேக்கப் போடுறது வந்து அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அது ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து போடலாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால் வேகமாக நான் வந்துட்டு இதை பண்ணணும்னு வேண்டிக்கிட்டே பண்ணேன், புடச்சிடாத அப்படின்ட்டு. ஸோ அதான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன். அதனால் என்னுடைய ஸ்கின்னும் ரொம்ப கேவலமாக இருக்குது. அது மாதிரி இந்த கிளைமேட் மாறுறதுனாலையும் கூட என்னுடைய ஸ்கின் கண்டிஷன்லாம் கொஞ்சம் பல்ட்டி அடிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம், பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ப்ரைமருக்கு நான் என்னோடய நிக்ஸ் ஷைன் கில்லர் ப்ரைமர் வந்து போட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் எனக்கு வந்து இந்த நெக்ஸ்ட்டோட ப்ரைமர்ஸ் வந்து ஜென்ரலாகவே இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் நான் யூஸ் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷன் போய்க்கிட்டேன். கலர் கரெக்ஷனுக்கு வந்து நான் என்னுடைய யூஸ்வலாக யூஸ் பண்ணுறேன் அந்த எலிகல் ஆரஞ்ச் கரெக்டர். இது வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சு, இது நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னுடைய கண்ணெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பஃபி ஆகி போயிருக்கு பாருங்களேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் வந்துட்டு ஃபோன் பார்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரியலன்னா நான் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் தான் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் டீட்டெயில்ஸ். ஸோ அடுத்து பவுடர் எடுத்து போடலான்னு நான் வேகமாக எடுத்து அறிவாளித்தனமாக மூடாமல் வச்சதுனால எல்லா பவுடரும் கீழே கொட்டி மறுபடியும் வந்துட்டு க்ளீனாக காமிக்கணும்னு தொடச்சி இந்த மாதிரி கொஞ்சம் டிசாஸ்டர் வேலைலாம் பண்ணி நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ பவுடருக்கு இந்த சுகர் பவுடர் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா, நான் ஆரஞ்சு கரெக்டர் போட்டுட்டு அந்த ஆரஞ்சை செட் பண்ணுறதுக்கும் என்னுடைய ஸ்கின் கொஞ்சம் மேட்டிஃபைடாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும். ஏன்னா என்னுடைய ஸ்கின் பயங்கர டிஸ்கோபால் ஆயிலி, கண்ணா பின்னான்னு ஆயிலி ஆகிடும் கொஞ்சம் நேரத்துலேயே. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி என் ஸ்கின் இப்போ ப்ராப்ளமேட்டிக்காகவும் இருக்கா. ஸோ அதனால் நான் நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஆயில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் ரொட்டீனில். ஸோ அதனால் எப்பயும் இருக்கிறத விட நல்லாவே ஆயிலி ஆகுது. ஸோ அதனால் இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கான்ஸ்டாப் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் ஏன் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எடுக்கிறேன்னா, இந்த ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் எனக்கு ஒரு மேட் ஃபினிஷ் தான் கொடுக்கும். அண்ட் இந்த ஷேட் வந்து நான் இன்றைக்கி சின்னமன் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ஓரளவுக்கு என் ஸ்கின்னில் வந்து மேட்ச் ஆகிடும். கொஞ்சம் வார்மாக இருக்கும், ஆனாலும் எனக்கு இது ஓகே. நான் அடுத்தடுத்து போடுற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிடும். ஸோ நான் என்னுடைய ஃபேஸில் டாட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பஞ்ச், இது வந்து பேக்கோட பியூட்டி ஸ்பஞ்ச், பிங்க் கலர் ஸ்பஞ்ச் மட்டும் தான் பேக்கில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அதையே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதை எடுத்து நான் என்னுடைய ஃபேஸில் இப்படி டேப் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணியில் நல்லா ஸ்பஞ்சை ஃபுல்லாக நனைச்சிட்டு ஃபுல்லாக புழிஞ்சிருங்க, அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அடுத்து கன்சீலருக்கு இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் டிரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எலேகலோட ஃபான் ஷேட் எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு வார்ம் எல்லோ ஷேட். இந்த ஷேட் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணல என்னுடைய ஸ்கின்க்கு, என்னோடய ஸ்கின் டோனுக்கு. பட் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு எடுத்தேன். எனக்கு வந்து நிறைய பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும்தான் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி எடுத்து ஜாலியாக நான் வந்துட்டு யூஸ்வலாக போடுற இடத்துலலாம் வந்து போட்டுக்கிட்டேன். லைக் ஐப்ரோஸ் மேலே, கண்ணு கீழே, மூக்கு மேலே, எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு என்னுடைய முகம் தெரியணுமோ அங்கெல்லாம் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த எல்லோ பேஸ்டு கன்சீலர் வந்துட்டு எனக்கு ஹைலைட்டும் பண்ணும் அண்ட் கொஞ்சம் கவரேஜும் கொடுக்கும் அப்படின்றதுனால இதை வந்து நான் இன்றைக்கி என்னுடைய கன்சீலராக போட்டுக்கிட்டேன். அடுத்து மறுபடியும் அதே ஸ்பஞ்ச் வச்சே நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். பவுடருக்கு வந்து நான் இந்த கே பியூட்டியோட லூஸ் பவுடர் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் நேற்று கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோ செக் பண்ணலன்னா தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனலில், இங்கிலீஷ் சேனலில் நான் வந்து போட்டிருந்தேன். அதில் கூட இந்த பவுடர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து வேறு சில பேஸோடு நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் வேறு ப்ராடக்ட்ஸோடு நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன், நல்லா தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த பேஸோடு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஆக்சுவலாக 2 ஷேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன் இந்த 2 பவுடர் ஷேட்ஸ்க்கு. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து பீக்கன்.
பீக்கன் அது என்னன்னு கூட நான் ஒழுங்காக பார்க்கல. சும்மா அப்படியே சரி ஒரு ஷேட் எடுத்தேன், அது செட் ஆகலன்ட்டு இந்த ஷேட் நான் பிக் பண்ணேன். இதை எடுத்து என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கும் நான் செட் மட்டும் தான் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் பேக் பண்ணுறது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இது என்னென்னா எக்ஸாக்டாக என்னுடைய ஸ்கின் டோனுக்கு பக்காவாக மேட்ச் ஆகிற ஒரு கலராக இருக்குது. ஸோ பேக் பண்ணனா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த சென்டர் ஃபேஸ் தான் வந்து நான் பேக் பண்ணுவேன். அங்கே எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஷேட் வந்து நான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணலை. நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா என்னோட ஹுடா பியூட்டியோட குனாஃபா பவுடர் எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, 2வது பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கின் ரொம்ப ஆயிலி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அண்ட் இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற ஐஷேடோலேருந்து ஃபாலோட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை பிடிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லூஸ் பவுடர் நான் வந்துட்டு இப்படி செட் பண்ணிக்கிறேன். என்னுடைய மூக்கு சைட்லேருந்து என்னுடைய ஐஸோட எண்ட் வந்துட்டு ஷேப் டிஃபைன் பண்ணுற மாதிரி நான் பவுடர் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐ மேக்கப் அண்ட் கைஸ் எனக்கு வந்து இந்த க்ளோஸ்அப் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லுங்கள். நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஐ மேக்கப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐப்ரோஸ் முடிச்சுக்கிறோம். ஐப்ரோஸ்க்கு நான் என்னுடைய வெட் அண்ட் வைல்ட் ஐப்ரோ கிட் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். என்னுடைய கிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஏன்னா நான் மட்டும் தான் அது யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் கலந்து யூஸ் பண்ணுவேன். வேக்ஸ் அண்ட் பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுனால அப்படி பார்க்குறதுக்கு அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதை எடுத்து நான் என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் எப்பயும் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு நான் எப்படி ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறேன் அப்படின்றதோட அப்டேட்டட் டுட்டோரியல் இல்லை வீடியோ வேணும்னா அதனுடைய வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஐப்ரோஸை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னுடைய மேபிளின் இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் அதை எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஷேட் கேரமல். அதை ஒரு சின்ன கன்சீலர் ப்ரஷ் இந்த ரியல் டெக்னிக்ஸ் ப்ரஷில் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஐப்ரோஸை வந்துட்டு கிறிஸ்பாக்கிக்கிறேன். மெயினாக அந்த லோவர் பார்ட் மட்டும் கிறிஸ்பாக்கிட்டு என்னுடைய ஐலிட்ஸ்லேயும் இந்த கன்சீலரை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதுதான் என்னுடைய ஐஷேடோவுக்கு ஒரு பேஸ் மாதிரி இருக்க போகுது. அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக வந்து பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய Forever 52 ஐஷேடோ பேலட். இது வந்து மேட் ஐஷேடோ பேலட். இதிலேருந்து இந்த சால்மன் ஆரஞ்சு கலர் நான் வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷில் வந்துட்டு பிக் பண்ணிக்கிறேன். அதை எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ட்ரான்சிஷன் ஏரியாவில் வச்சு கொஞ்சமாக என்னுடைய அவுட்டர் வீலையும் வந்துட்டு நான் அப்படியே இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நான் இந்த கலரே வந்துட்டு என்னோடய லிட்டுக்கும் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். அதே ப்ரஷ்லேயே எடுத்துக்கிறேன். அவுட்டர் வீல இந்த டார்க் ப்ரௌனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னுடைய சாக்கெட் ஏரியாவில் இந்த டார்க் ப்ரௌனை நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் என்னுடைய அந்த ஐஸை வந்துட்டு ஐஸோட சாக்கெட் ஏரியா வந்து நல்லா டீப் பண்ணுறேன். சாக்கெட் ஏரியானா அந்த ஒரு டென்ட் மாதிரி இருக்கும் உங்கள் கண்ணில், அந்த ஏரியா வந்து நான் நல்லா வந்துட்டு இன்டென்சிஃபை பண்ணுறேன். ஸோ சாஃப்டாக என்னோடய லைட் ப்ரௌனோட இந்த டார்க் ப்ரௌனை பிளெண்டும் பண்ணிக்கிறேன். அடுத்து Forever 52ல் மேக்னிஃபிசன்ட் ஐஷேடோன்ட்டு இது வந்து ஒரு ஷிம்மர் ஐஷேடோ பேலட். இதிலேருந்து ஒரு பிளாக் ஷிம்மர் ஷேட். இதில் என்னென்னா கொஞ்சோண்டு ரொம்ப சின்ன மைன்யூட் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ரொம்ப பிக்மெண்டடும் கூட. இது எல்லாமே வந்து ஃபாயில்டு கலர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று உங்களுடைய கையில் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷஸ் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லிட்டில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இது இன்றைக்கி ஒரு ஹேலோ ஐ மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் சரி ஹேலோ ஐ வேண்டாம் அப்படின்னு நான் மனசு மாற்றிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாஃப் ஸ்மோக்கி ஐ மாதிரி நான் வந்து பண்ணேன். ஸோ இந்த பிளாக்கை ஃபுல்லாக என்னுடைய ஐலிட்ஸில் நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு சாஃப்டன் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண அதே பிளெண்டிங் ப்ரஷ், அந்த ப்ரௌன் யூஸ் பண்ண பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு எட்ஜஸை மறுபடியும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு க்ளீன் ப்ரஷ் வச்சும் ஒரு வாட்டி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து நல்லா பிளெண்டடாக வந்துட்டு எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. அடுத்து அந்த மேக்னிஃபிசன்ட் ஐஷேடோ பேலட்லேருந்தே இந்த க்ரீன் ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த க்ரீனில் வந்து ப்ளூ இருக்குது, கோல்டு இருக்குது, நல்லா ஒரு டார்க் க்ரீன், லைட் க்ரீன், இந்த மாதிரி நிறைய ஃப்ளெக்ஸ் இருக்குது. ரொம்ப க்யூட்டான இந்த பீகாக் ஐ இன்ஸ்பயர்ட் லுக் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, பீகாக் இன்ஸ்பயர்ட் ஐ லுக்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த கலர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துட்டு செட் ஆகும். அந்த மாதிரி ஒரு க்ரீன், கோல்டு க்ரீன் இது. ஸோ இதை எடுத்து என்னோடய ஃபஸ்ட்டு இன்னர் 1/3 மட்டும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கன்சீலர் வச்சு கொஞ்சமாக அந்த ஐப்ரோ கீழே நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய பிளாக் வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு. என்னுடைய ஐலிட் வந்து கொஞ்சம் குட்டி இல்லை, ஸோ அதனால் வந்துட்டு இது ரொம்ப தூரம் மேலே போயிடுச்சு. எனக்கு நல்லா பிளெண்டடாக வேணும்னு நான் நல்லா பிளெண்ட் பண்ணும்போது. பட் பரவாயில்ல, அப்படி ஆச்சுன்னா எப்படி க்ளீன் பண்ணலாம்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் கன்சீலர் வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட ஏதாவது ஒரு க்ளீன் ப்ரஷ் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து சாஃப்ட் ஆகிடும். எட்ஜஸ் வந்து பிளெண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க, இல்லைனா ரொம்ப அசிங்கமாக தனியாக தெரியும். அடுத்து கீழே இருக்க அந்த ஃபாலோவுட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜெல் ஐலைனர் வச்சுக்கிறேன். இது quirkyலேருந்து. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மீடியம் சைஸ் லைன் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் வந்து விங்லாம் எதுவுமே போடல. எனக்கு யூஸ்வலாக ஸ்மோக்கி ஐஸ்க்கு வந்து அந்தளவுக்கு விங்ஸ் வந்து போட்டுட்டு அவ்வளோ ஒரு விருப்பமாக இப்போ இல்லை. ஸோ அதை வந்து நான் பண்ணிவிட்டு கீழேயும் வந்துட்டு
என்னுடைய காஜலை வந்து வாட்டர் லைனில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறது. காஜல் ஜெல் ப்ராடக்ட்டை வந்துட்டு வாட்டர் லைன் அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லேஷ் லைன்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் மேட் ஷேடோ, அதே அந்த Forever 52 மேட் ஐ ஷேடோ பேலட், அந்த ஃபஸ்ட்டு பேலட் வந்து பிளாக் எடுத்து என்னுடைய ஜெல் காஜல் மேலே வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது பக்கத்தில் இருக்க ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்து அந்த பிளாக் வந்து கொஞ்சமாக நான் வந்து சாஃப்டன் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்மோக்கி லுக் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. திருப்பி அதே அந்த க்ரீன் கோல்டு கலர் எடுத்து அந்த இன்னர் கார்னர் இருக்குல்ல அதில் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணி அந்த பிளாக்கோடு அந்த ஸ்மஜ் ஆக்குறேன். அதாவது மேலே போட்ட க்ரீனோட கீழே வந்து கொஞ்சமாக நான் வந்துட்டு அதை கண்டினியூட்டியோடு கொடுத்து பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். அடுத்து என்னோடய ப்ரோபோன் ஹைலைட்க்கு என்னோடய மேக் அலாடின் ஹைலைட்டர் இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நான் என்னுடைய ப்ரோபோன் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு நல்ல டூப் வந்து ஃபேஸஸோட இல்லுமினேட்டிங் பவுடர் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து palladio curls rules மஸ்காரா இதை எடுத்து என்னுடைய லோவர் மஸ்காரா நான் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ மஸ்காரா வந்து அவனே கேமரா பேட்டரி போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும்தான் பார்ப்பீங்க. பட் நான் என்னுடைய அப்பர் மஸ்காராவும் வந்து நல்லா போட்டுக்கிட்டேன். அடுத்து நான் லேஷஸ் ஒட்டிக்கிட்டேன். லேஷஸ் வந்துட்டு நார்மல் அமேசானில் வாங்கின லேஷஸ் தான் கைஸ். லேஷஸ் வந்துட்டு நான் என்னுடைய செல்ஃப் யூஸ்க்கு வந்துட்டு நிறைய கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்கிறது தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். எனக்காவது பிராண்டடாக ஏதாவது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அதை வந்து நான் என்ன அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அடுத்து என்னுடைய அந்த எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரஷ் வச்சு ரொம்ப சாஃப்டாக நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்கின் வந்து லைட்டாக நான் வந்துட்டு கான்டோர் பண்ண போகிறேன். பவுடர் கான்டோர் இன்றைக்கி நான் பண்ணிக்கிறேன். என்னுடைய அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸ் கான்டோர் கிட்லேருந்து இந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் என்னுடைய அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கலர் கொடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் டெஃபினிஷனும் கொஞ்சம் வார்ம்த்தும் கொடுக்கும் என்னுடைய ஸ்கின்னுக்கு. அதனால நான் இதை பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளஷ்க்கு நான் என்னுடைய Forever 52 ப்ளஷ் கிட் எடுத்து இந்த நல்லா டீப் ரிச் ரெட் கலர் இதை எடுத்து நான் என்னோடய கையில் ஃபஸ்ட்டு நல்லா வந்து ப்ராடக்ட்டை ஃபுல்லாக என்னோடய ப்ரஷில் வச்சு சேச்சுரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நான் சீக்ஸில் போடுறேன். ஏன்னா இது ரொம்ப பிக்மெண்டட். ஸோ எந்த அளவுக்கு என்னால் எக்ஸஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி அதிசயமாக எனக்கு என்னமோ என்னுடைய மூக்கு வந்து கொஞ்சோண்டு கான்டோர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் என்னுடைய எலேகல் கான்டோர் கிட் எடுத்து ட்ரை பண்ணேன். ஆனால் எப்பயும் போல் எனக்கு பிடிக்கல. அப்புறம் நான் அந்த லைட் ஷேட் எடுத்து கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி சாஃப்ட் பண்ணி அப்புறம் என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு வந்தேன். என்னுடைய மூக்கோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏடாகுடமாக இருக்கும். அதனால தான் எனக்கு வந்து கான்டோர் செட் ஆகாது எப்பயுமே. அடுத்து இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய பேக் மைக்ரோ ஃபினிஷ் மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இதை எடுத்து அடிக்கிறேன். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் காற்று தான் வந்துச்சு. நான் அப்புறம் கிட்ட வச்சு அடித்தோடனே கொஞ்சம் ப்ராடக்ட் வந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் என்னுடைய ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து லிப்ஸ்க்கு வந்துட்டு நான் என்னுடைய மேக் செஸ்ட்நட் லிப் லைனர் வந்து எடுத்து போட்டுக்கிறேன், லைன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு லிப் காம்போ ஒன்று ட்ரை பண்ணேன். அது ரொம்ப பிங்காக இருந்தது, எனக்கு பிடிக்கலன்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌன் நியூட் கொடுக்கலான்ட்டு இது நான் யூஸ் பண்ணுறேன். கே பியூட்டிலேருந்து பாப்டு இது ஏதோ ஒரு கலர். ஏன்னா அது சைட்டில் ஒரு மாதிரி இருக்கும், பென்சிலில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷேட் நான் லிங்க் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து நான் உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபேஸ் ஹைலைட் பண்ணுறதுக்கு அதே அந்த மேக்கோட ஹைலைட்டரே எடுத்து என்னுடைய யூஷுவல் ஏரியாஸ், அதாவது கண்ணம் மேலே, அப்புறம் மூக்கோட டிப், அப்புறம் ரொம்ப லேசாக என்னோடய சின்னில் கூட நான் இன்றைக்கி போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதோட வந்துட்டு நம்ம முகம் மேக்கப் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து காஸ்டியூம் மாற்றிட்டு கமல் போட்டுக்கிறோம். ஸோ இந்த சாரி அண்ட் ஜுவல் ரெண்டுமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து நான் உங்களோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த சாரியோட ஃபுல் பிக் நான் ஒழுங்காக கொடுக்கணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஆனால் எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் என்னை வந்து அங்கே ஃபாலோ பண்ணுங்கள். அப்பப்போ இந்த மாதிரியான சின்ன அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். அண்ட் ஷவுட் அவுட் டைம் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் கேஷிகா, ஸ்டெஃபி அண்ட் ப்ரீத்தி சந்தோஷம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு அண்ட் கமெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் கைஸ் நீங்களும் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், நான் ஷவுட் அவுட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. அண்ட் இதோட இன்றைக்கி வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்படின்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.